நீ போ, நீ வா, அட வாங்கோண்ணா. வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நடந்த எல்எஸ்ஜி விசஸ் டிசி மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. அண்ணா வணக்கம்டா. வணக்கம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு மேட்ச் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள நடந்துச்சு. அப்ப கேஎல் ராகுல் இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஆமா, அவரோட பேபி பிறந்திருக்குன்ட்டு அஸ்தர் சர்மா 6 அடிச்சு வின் பண்ணிருப்பாங்க மேட்ச். லாஸ்ட் த்ரில்லிங்கா போயிருப்பாங்க மேட்ச். சரி, இவன் எல்எஸ்ஜி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. எப்படி போச்சு பவர் பிளே எல்லாம் பக்காவா ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஏடம் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், அவனுங்க மாதிரி ஸ்டார்ட். நான் சத்தியமா எல்எஸ்ஜிக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும்னா இவங்க ரெண்டு பேர் மேல அவங்க வச்ச நம்பிக்கைக்கு தான் நான் கிரெடிட்டே கொடுக்கணும். ஏன்னா ஸ்டார்ட் ஏடம் மார்க்ரம் ஃபெயிலியர் இன் ஐபிஎல், மிச்சல் மார்ஸ் ஃபெயிலியர். அவங்க போய் என்ன ஸ்டார்ட் நானா இல்ல இந்த சீசன் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். டீம் அவங்க தான். மிச்சல் மார்ஸ் ஃபர்ஸ்ட் 15-16 பாலுக்கு 30 ரன் கிட்ட வந்துட்டான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப தடவிட்டான். இவங்க ஸ்லோ டவுன் ஆயிட்டானுங்கண்ணா. ஏடம் மார்க்ரம் அவுட் ஆனோடனே இவங்க ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிக்கிபி விக்கெட்டு, பின்னாடி வந்த அப்துல் சமாத் விக்கெட்டு. ஆக்சுவலி அதுலதான் எனக்கு இவன் ரிஷப் பண்டோட கேப்டன்சி மேல டவுட். அப்துல் சமாத் எதுக்கு நீ முன்னாடி அனுப்புற? இவன் ஆயுஷ் பத்தின்னு போயிருக்கணும் அந்த இடத்துக்கு. எனக்கு என்ன டவுட்னா, ஆயுஷ் பதோனி எதுக்கு வந்தா உள்ள இம்பாக்ட் ஆடுறன்னா நீ 11லயே ஆடிட்டு போயிருக்கலாமே இன்னைக்கு. கரெக்ட். எதுக்கு இம்பாக்ட் பிளேயர் இருந்தான்னு தெரியல, எனக்கும் அது புரியல. மயங்க் யாதவ் பவுலர் புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்து உக்காந்துக்கிறான். இரடா பண்ற அவட வச்சுட்டு. இல்ல அவன் அதுக்கும் சொன்னான்டா, என்சிஎல் இருந்து நான் வரேன், என்சிஎல் இருந்து வரான், இன்னும் அவன் வந்து பக்காவா இன்னும் ஃபிட் ஆகல. என்சிஏ கிளியரன்ஸ் கொடுத்தாதே ஃபிட் தானா? இல்லடா, அவனை கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து யூஸ் பண்ணலாம்னு பாத்துருப்பானுங்க. ஒரு மேட்ச் உட்கார வச்சுட்டு எப்படி பவுலிங் போறான்னு பாத்துட்டு முட்டு கொடுக்கலாம். இவ்வளவு கொடுக்க கூடாது, தோத்துட்டியா ஒத்துக்கணும், சும்மா இது பண்ண கூடாது. இல்லடா சரி, ரிஷப் பண்ட் பினிஷரா, டேவிட் மில்லர் பினிஷரா? டேவிட் மில்லர் தான் பினிஷர். ரிஷப் பண்ட் எதுக்கு கடைசியில வந்தான்? அவருக்கு கையில ஏதோ இன்ஜுரி போலக்குதுப்பா. இல்லடா, நேத்து விக்கெட் கீப்பிங்கும் இன்ஜுரி மாதிரிலாம் தெரியல. ஒருவேளை குருவை ஃபாலோ பண்றானோ சிசியன், எல்லாரையும் அமுச்சு விட்டு கடைசியில பேட்டிங் வர்றதுக்கு. அவர் தான் தமாஸ் பண்ணுகிறேன், இவன் கூட தமாஸ் பண்ண போறான். இல்ல அவருக்காவது இன்ஜுரி அந்த இது நிறைய இது இல்ல. இவன் நேத்தே அந்த கை பார்த்தப்போ ஒரு ஒயிட் பேண்ட் எல்லாம் போட்டு நல்லா டைட்டா இது பண்ணி வச்சிருந்தான். அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது ரிஷப் பண்ட்டுக்கு அவன் கேட்டது இன்ஜுரி எல்லாம் சொல்லறான். அவன் என்ன சொன்னான்னா, அப்துல் சமத்தை வச்சு நாங்க ட்ரை பண்ணலாம்னு பார்த்தோம், அது ஃபெயிலியரா போயிடுச்சு. எனக்கு ஒரு டவுட் டாடா, ஃபர்ஸ்ட் 8 மேட்ச் ட்ரை பண்ணலையா? பிளே ஆஃப்க்கும் போற டைம்க்கு இது. இந்த டைம்ல அதுவும் 16 பாயிண்ட் எடுத்தாதான் எல்லா டீமுக்கும் பிளே ஆஃப் மாதிரிக்குது. இந்த நேரத்துல நான் வந்து ஒருவேளை அப்துல் சமத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ற மாதிரி ட்ரை பண்றாரு. சரி, அப்துல் சமத் அந்த இடத்துல ஆயுஷ் பதன் வந்திருக்கணும் 11ல இருந்திருந்தா. அப்துல் சமத் பினிஷிங்ல வந்திருக்கும். அவன் பினிஷிங்ல வந்திருந்தா ஒரு 2 6 அடிச்சிருப்பான். டேவிட் மில்லர் பினிஷிங்ல வந்திருந்தா ஒரு 2 6 ஏதோ ஆடி இருப்பான். டேவிட் பழைய மில்லர் இல்லனா ஓபனா அட்லீஸ்ட் பினிஷிங்ல வந்திருந்தா ஏதாவது பண்ணிருப்பாரு. தேவையில்லாம ஒரு நடுவில் விட்டு இவங்க பார்த்தா 11 ஓவர்லயே 99 ரன் அடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து 52 பால் 58 ரன் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் 54 பாலுக்கு நல்ல ரன் ரேட். அதுக்கப்புறம் அப்படியே ரன் பால் நாக்கல போறாங்க ரெண்டு பேரும். ஆக்சுவலி இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான் இந்த சீசன்ல பார்த்ததே இல்லை. ஏன்னா இவங்க கிட்ட ஃபயர் பவர் இருந்தும் அடிக்கல, புரியுதா? ஃபயர் பவர் இருந்துச்சு. மில்லர் இருந்தா, அப்துல் சமத் இருந்தாரு, நிக்கிபி இருந்தாரு, ரிஷப் பண்ட் இருந்தான். நிக்கிபியோட அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ரிஷப் பண்ட் இருந்தான், ஓகேவா? ஆனா ரிஷப் பண்ட் வந்ததே லாஸ்ட் 2 பாலுக்கு தான். சரி, வந்த ஸ்டேட் பேட்டாவது விட்டியா? அவரே தெரிஞ்சுக்கினாரு. இல்ல, வந்த டைம் தப்பு. நீ வந்து 2 பால்லாம் பெருசா அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. லக்னோ பெரிய கிரவுண்டு தான். 159 ரன்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியுமா? சான்ஸே கிடையாது. அது டெல்லி இருக்கிற ஃபார்ம் பண்ணலாம். பட் இல்ல, ஒரு 175 அந்த மாதிரி வச்சிருந்தாவது டிஃபெண்ட் பண்றது சான்ஸ் இருக்கு இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஆனா கிரவுண்ட்ல டிஃபெண்ட் பண்ணலாம். பெரிய கிரவுண்ட் நீ ஸ்லாட்ல கொடுக்காம ஒழுங்கா போட்டு இருக்கணும். அதுவும் இந்த பவுலிங் யூனிட் வச்சு நீ டிஃபெண்ட் பண்ணா கஷ்டம்.
டிசி கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓப்பனிங் இன்னும் செட் ஆகல. தேவையில்லாம வேற வேற காம்பினேஷன் ட்ரை பண்ணி கேக்குறானுங்க. இன்னும் அவங்களுக்கு செட் ஆகல. கருணாயிர ட்ரை பண்றாங்க, கேஎல் ராகுல் அனுப்புறாங்க. இல்ல இவங்க கேஎல் ராகுல் இந்தியன் டீம்ல எப்படி யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. திடீர்னு ஓப்பனிங் அனுப்புறாங்க, திடீர்னு பினிஷிங் வரான், திடீர்னு ஒன் டவுன் வரான். சரி, அதான் கேஎல் ராகுலுக்கே பிடிச்சி இது பழகுது. அவனை எங்க கொடுத்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். வேற மாதிரி டீம்ல வைக்க மாட்டீங்க. அது இல்லாம லாஸ்ட் டிசி விசஸ் எல்எஸ்ஜி மேட்ச்ல கேஎல் ராகுல் இல்ல. அதுக்கே இந்த மேட்சுக்கு வெயிட் பண்ணிருப்பா போல. மாட்டுக்குதா அவங்கள அறுத்து காய போறேன்ட்டு. நீயும் நானும் ஒரு மனுஷன் தானே. நம்மளெல்லாம் எதிர்க்கா திட்டினா நம்ம எவ்வளவு கோவப்படுவோம். அவ்வளவு பேர் ஸ்டேடியம் முன்னாடி நீ என்னை வச்சு திட்டிட்டு நான் உன்னை விட்டுட்டேன்னா அது நான் தான் அசிங்கப்பட வேண்டியது. கேஎல் ராகுல் அந்த அங்கர் இருக்கிறது ரைட்டு தான். நான் அதுல தப்பு சொல்றேன். அபிஷேக் பொருள் இந்த ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் 50 வந்து. ஆமா, நேத்து சூப்பரா வேற ஆடணும். அவன் பெருசா ரிஸ்க் எடுக்காம போயிட்டு பவர் பிளேயர் தூக்கி மிடா கவர் பண்ணானே போயிடுச்சு பால். அதான் பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்கல. கிரவுண்ட் ஷாட் ஆடிட்டு அந்த 50 நெருங்கும்போது ஒரு 6 அச்சாப்புல. மத்தபடி கிரவுண்ட் ஷாட் தான் ஆடி இருந்தான். கரெக்ட். அப்புறம் கேஎல் ராகுல் ஆக்சுவலி ஸ்லோ இன்னிங்ஸ்னு வேணா யாருன்னா சொல்லலாம். பட் ஆனா அவங்களுக்கு டார்கெட் தெரிஞ்சிச்சு. இந்த டார்கெட் அப்புறம் அவன் ஸ்லோ இன்னிங்ஸ் ஆனா என்ன, ஃபாஸ்ட் இன்னிங்ஸ் ஆனா என்ன, அவனுக்கு ரன் ரேட் தேவைப்படாது. ஆல்ரெடி அவன் செகண்ட்ல தான் இருக்கிறான். ஓகேவா, அவன் ரன் ரேட் இப்போதைக்கு தேவைப்படாது. அதனால அவங்க ரிஸ்க் பெருசா எடுக்கல நின்னு. ஆனா அப்பயும் எந்த பால் அடிக்கணுமோ கேஎல் ராகுல் போட்டு எடுத்தாப்புல. ஆமா, 3 6 3 4 அடிச்சாரு கேஎல் ராகுல். நானும் பார்த்தேன். 4 விட 6 நல்லா இருந்துச்சு கேஎல் ராகுல் பாக்க. அந்த ஸ்பின்னர் தான் ஏடன் மார்க்கரமா இல்ல வேற யாரோ தெரியல, மார்க்கரமா தான் பிடிச்சி வாங்குது. நட்டேன்னு நுழைச்சு பால் அது 2 வாட்டி பேட்ல போட்டிருக்கும் பொழுது நட்டுன்னு நுழைஞ்சு போச்சு. நாட்ல பையன் செம கார்லங்கிறான்டா. என்ன இது பண்ணீங்களா இந்த கிரவுண்ட்ல வச்சுட்டு. நான் காந்தராவோட செலிப்ரேஷன் வரலாம் நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவன் செலிப்ரேட் பண்ணது வேற. பேட்டை வச்சு பின்னாடி இப்படி காமிச்சு, ஆமா ஆமா நான் தானே இங்க நம்பர் 1 அந்த மாதிரி சொல்லிட்டு டிசி ஈஸியா தான் வின் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லா பேஸ்லயும் அவங்களே ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஏதோ அந்த பவர் பிளே ஃபர்ஸ்ட் பேஸ் மட்டும் தான் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. மத்தபடி பெருசா ஸ்ட்ரகிள் பண்ணல. அதெல்லாம ரிஷப் பண்டோட கேப்டன்சி ரொம்ப டவுட் ஆகுது. கேப்டன்சி எல்லாம் இல்ல, நீ ஏன்பா 4 வரல. அதான் கேப்டன்சி தேவையில்லாம மில்லரை முன்னாடி அனுப்பி இல்லன்னா இவங்க ஒன்னொன்னும் பண்ணானா. இடம் மறுக்கிற மிச்சல் மாஸ் ஓபன் பண்றாங்க, நீ நம்பர் 3 வந்து ஆடு. அதுதான் உனக்கு பெஸ்ட் பிளேஸ். ஏன்னா உனக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கும் அடிப்ப, ஸ்பின்னரும் அடிப்பா. கொஞ்ச நேரம் டைம் எடுத்து செட்டில் ஆக. நிக்லஸ் புரன் வர டைம்ல ஸ்பின்னர் என்ட்ரி ஆனா நிக்லஸ் புரனுக்கு ஸ்பின்னர் போடவே மாட்டாங்க. அவரோட பேட் பேஸ்க்கு தூக்கி வெளியே தான் அடிப்பாரு அவரு. அதை தெளிவா யூஸ் பண்ணலாம். இவங்க தேவையில்லாம நிக்லஸ் புரன் மேல கீழே அவர் மேல அது கொஞ்சம் அது நிக்கிபி ஒன் டவுன், அது பிக்ஸ்டு, அது ஒன்னும் பண்ண முடியாது. பட் அப்துல் சமாத் வர இடத்துல நீ வந்திருக்கணும். இல்ல ஆயுஷ் பதேனி இம்பாக்ட் பிளேயர், நீ இம்பாக்ட் பிளேயரா ஃபர்ஸ்ட் ஆயுஷ் பதேனி எத்திலே வந்துருக்க கூடாது. நீ வந்திருக்கணும் அந்த இடத்துக்கு. உன் விக்கெட் போயிட்டு பின்னாடி தான் நீ ஆயுஷ் பதேனியை கூட்டிட்டு வந்துடணும். நான் என்ன நினைக்கிறேன்னா ஆயுஷ் பதேனி வந்ததுனாலதான் இவங்க தப்பிச்சாங்க நேத்து. இல்லடா இவங்க துண்டா பண்ணுவாங்க. ஆயுஷ் பதேனி அடிச்சு கொடுத்தா அந்த ஸ்கோர் வச்சு. நானே நிறைய டைம் சொல்லிக்கிறேன் ஆயுஷ் பதேனி எல்லாம் ஒரு பிளேயராக கேட்டிருக்கேன். ஆனா இப்போ இந்த சீசன் நல்ல ஃபார்ம். இல்லனா இந்த சீசன் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு இந்த சீசனுக்கு. லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் பவர் இல்ல. ஆனா ஷாட்லாம் செம்மையா அடிக்கிறாரு. லாஸ்ட் சீசனும் டிசி கிட்ட தான் பழந்திருப்பாரு 50. ஆமா 50 35 பால்ஸ்ல நினைக்கிறேன். 35 பாலுக்கு 53 என்ன வரும், 56 நினைக்கிறேன். போட்டு ஒரு அடி அடிச்சாரு. ஆனா அதே மாதிரி இந்த டைமும் ஒரு டீசன்ட் நாக்கு தான். நான் அதால குறைய சொல்ல மாட்டேன். அவங்க மேலாம் எந்த குறையும் இல்ல. ரிஷப் பண்ட் மேலதான் எனக்கு தெரிஞ்சு அவர் மேல கேப்டன்சி இருக்கிறதுனால பிரஷரா இல்ல பிரைஸ் டாக் பிரஷரா என்னன்றதே புரியல எனக்கு. தெரியல. மேபி
அப்புறம் நம்ம முகேஷ் குமார். நேத்து முகேஷ் குமார் வேற லெவல் பவுலிங் தான் நேத்து. யாருக்காகவும் ஃபர்ஸ்ட் பேஸ்ல போட்டு பிரிஸ்டார் மிச்சல் பாஸ் எய்டம் பார்க்கறோம். செகண்ட் பேஸ்ல வந்து அப்படிதான் தப்பிஸ்டார் முகேஷனா. அதுதான்டா. ஆனா அவர் போட்ட 2 ஓவர்ல அடி வாங்கிட்டு அடுத்த 2 ஓவர்ல 2 விக்கெட். எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, இன்னொரு குழப்பம் என்னன்னா, அக்ஷர் பட்டேல் பயந்துட்டாரா நிக்கோலஸ் பூரனுக்கும் டேவிட் மில்லருக்கும் போடக்கூடாதுன்ட்டு ஃபர்ஸ்ட் 4 ஓவர் அவரே தள்ளிட்டாரு. மேபி இருக்கலாம். அந்த மாதிரி பயங்கரல ஒரு டாக்டிக்ஸ் கூட சொல்லலாம்டா. அப்படி பண்ணத்தோட தான் ஸ்கோர் கம்மியாச்சு. ஓகேவா? அங்க ஒரு பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் கிடையில. அவங்க 2 பேரும் நல்லா அடிச்சாங்க, அக்ஷர் ஏடம் மார்க்கரும் மிச்சல் மாஷும். ஆனா அக்ஷர் பட்டேல் அந்த மாதிரி போட்டிருக்க கூடாது. 4 ஓவர் தொடர்ந்தாப்புல நீயே போட்டிருக்க கூடாது. நீ ஒரு ஓவர் ஏன் தெரியுமா? இல்ல, உன்னோட பெஸ்ட் பவுலரை பின்னாடி மிடில் ஓவர்ஸ் வச்சு நெருக்கலாம். ஆக்சுவலி அது நீ பெஸ்ட் பவுலர்ப்பா, நீ வொஸ்ட் பவுலர் இல்ல. இட் இஸ் தி பெஸ்ட் ஸ்பின்னர். இல்லடா, அவனுக்கு ஃபிங்கர்ல இன்ஜுரி இருக்கு. ஓகேவா? அவனால கரெக்டா அந்த பாலை வந்து தள்ள முடியல. 2-3 மேட்சாவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். இல்ல 2 மேட்ச் அவர் ஃபுல் கோட்டாவே போடல அவருக்கு. அவருக்கு ஃபிங்கர்ல இன்ஜுரி இருக்கு அக்சருக்கு. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு நல்லா போட்டது எனக்கு தெரிஞ்சு யாருன்னா அந்த துஷ்மன் சராஜ் அமீரா. சாம போலிங் இருந்தாலும் பாட்டே கிளப்பிட்டார் போட்டு. ஆமா, ஆனா நல்லா பிளேயிங்ல உள்ள சான்ஸ் கிடைச்சிச்சு நேத்து. மோஹித் சர்மா அவுட்னு நினைக்கிறேன் நேத்து. ஆமா, மோஹித் சர்மா அவுட் நேத்து. மோஹித் சர்மா, துஷ்மன் சராஜ் அமீரா வந்தாரு. இது அது போல முகேஷ் குமார் வந்து போட்ட 2 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து மேட்சை திருப்பி விட்டாரு. லாஸ்ட் ஓவர்லாம் பாரு, லாஸ்ட் ஓவர் 2 விக்கெட் மேட்சே மாறிடுச்சு. லாஸ்ட் ஓவர் ஸ்கோரே வரல. ஃபர்ஸ்ட் 4 பால் நினைக்கிறேன் லாஸ்ட் ஓவர். இவரு ஆயுஷ் பதனி பிடிச்சு புடிங்கிட்டாருனா. ஃபர்ஸ்ட் 3 பால் 3 4 4வது பால் அவுட். லாஸ்ட் 2 பால் ரிஷப் பண்ட் ஆடினாரு. அதுல 5வது பால் ரிஷப் பண்ட் டாட், 6வது பால் போல்டு. யாரையும் வந்து சுத்தினாரு, தேவையில்லாத சுத்துது. நின்னுந்தாவே பால் எங்க பப்பிச்சிருக்கலாம். ஆக்சுவலி ஆயுஷ் பதனி வந்து கிளீனா ஆடலாம் முகேஷ் குமார். லாஸ்ட் ஓவர் எங்க கேப் இருக்கு அங்க பார்த்து ஃபிட் ஆச்சு. ஆனா லாஸ்ட் பால் முகேஷ் குமார் பயங்கரமா அவன் நவுறதான் போறான்னு தெரிஞ்சு இல்ல, அவரு அந்த பிரேக்லயே அந்த ஒரு 60 செகண்ட் டைப் கிடைக்கும். அதுலயே இப்படி இப்படி பின்னாடி ட்ரை பண்ணாரு. அப்பயே பாத்துட்டு பாரு முகேஷ் குமார், ஓ நவர் தான் போறாரு பையட்டு ஸ்டம்புக்கே வச்சிட்டாரு அடி. முகேஷ் குமார் ஸ்டார்க்கு 2 பேரும் யார்கர் சூப்பரா இருந்துச்சு. அவங்க இப்போ அந்த சலைவா யூஸ் பண்றதுனால பால் ரிவர்ஸ் ஸ்விங் நல்லா ஆகுதுணும். அதுவும் நேத்து இவன் முகேஷ் குமார் பால்லாம் சூப்பரா இருந்துச்சு பாக்க, பொட்ட பால்லாம். கில்லு கூட சொன்னாரு கொல்கட்டா மேட்ச்ல, பால கீழே போடு போடு, பால் தேடிட்டோ அப்பதான் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ண முடியும் சீக்கிரமா. இப்பெல்லாம் முன்னெல்லாம் பால் கீழே போட மாட்டாங்க, தூரமா போனாலே தூக்கி த்ரோ பண்ணு, இது பண்ணாத கீழே போடாதன்னு சொல்லுவாங்க எல்லாரும். இப்ப வந்து வேட்டே கீழே போடுறோம், அப்பதாடா கரெக்டா பால் ஷைட் ஆகும், சீக்கிரமா ஷைட் பண்ணலாடுவாங்க. அது இன்னொன்னு, மேட்ச் முடிஞ்ச உடனே எல்ஜி ஓனரு கேள்வி பேச வந்தாரு, அவன் வந்து கையை குடிச்சு போயிட்டான். இல்ல அது கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட். அவரு என்ன இருந்தாலும் ஓனரு, நீ அந்த மாதிரி அவரோட வயசுல பெரியவரு, உனக்கு பேசுறாரு இல்லன்னா சொல்லல, ஒரு அசிங்கப்படுத்தினாரு சொல்ல, பட் வயசுக்கு தான் நம்ம மரியாதை கொடுத்துருக்கணும். 1000 நாள் கோவம் இருக்கு, கோவம் வரும் தானா? ஏன்னா கோவம் வரும்ன்றப்ப நீ ஏன்னா என்ன கேட்டா கேள்வி செஞ்சு தப்பே கிடையாது. தப்பு இல்ல, அவர் பண்ண தப்பு நீயே திருப்பி பண்ணாதப்பா. நீ ஒரு கைய குடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு அவன் போயிட்டான். அவன் பேசணும் பெருசா கண்டுக்கல, பேசினாரு. ஆனா இவர் பேசல, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அது கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம்னு நான் தோணுது, எனக்கு தோணுது. ஓகே, வினினாக்கத்தான். நெக்ஸ்ட் இவங்க அபிஷேக் குரலும் கேஎல் ராகுலும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டாங்க. அங்க வந்தாரு, அங்கதான் வந்தாரு விநாயக்ன்ற மாதிரி. அக்ஷர் பட்டேல் வந்தாரு, போட்டு டங்கு டங்கு டங்குன்னு விட்டுறாரு. ஆமா, இப்பதான்ப்பா கேப்டன் அக்ஷர் பட்டேல் இஸ் பேக்ன்ற மாதிரி கரெக்டா வந்தாரு. பேட்டிங் சூப்பரா இருந்துக்கிறாரு. இல்ல, அவர் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு, இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. இததான் ஒரு பையன் கிட்ட ரொம்ப நாளா கேட்டேன், டேய் நீ போத்துல வந்து அர்றான்ட்டு சிஎஸ்கேல. ஐயோ வேணாம் வேணாம், இப்பெல்லாம் இதுவே வேணாம். இல்ல இனிமே நீ போர்த்தே வேணாடா சாமி. இல்ல அந்த மேட்ச் விட்டு அந்த ஒரு டெல்லி அக்ஷர் பட்டேல் உண்மையில செம நாக்கு.
கேப்டன்சியும் செம்மையா பண்றாரு. இன்னொன்னு கேஎல் ராகுல் கிட்ட நல்லா நிறைய பேசுறாரு. 2 பேரும் சேர்ந்து சூப்பரா கொண்டு போறாங்க டீம். லீட் பண்றாங்க நல்லா. நல்லா இருக்கு பாக்க. நான் தான் கேப்டன், நீ அப்புறம் என்கிட்ட வந்து இது பண்ணலாம்னா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இல்லாம டீசென்ட்டா இருக்கு. ஆக்சுவலி இது மாதிரி ஃபாஃப் பண்ணியிருந்தாரு. ஃபாஃப் எப்ப வெளியே போனாரோ அப்ப வந்து கேஎல் ராகுல் அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் எடுத்துக்கினார் வைஸ் கேப்டன். மீன்ஸ் அபிஷியலா வைஸ் கேப்டன் கிடையாது, அபிஷியலா கிடையாது, அன்அபிஷியல் சொல்லலாம். அன்அபிஷியல் கேப்டன், அன்அபிஷியல் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்.